ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு தக்காளி சாஸ், அதாவது கெச்சப், அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 1 கிலோ தக்காளி எடுத்துருக்குறோம். இது போல் 8 பீஸாக ஒரு தக்காளியாக கட் பண்ணிக்கிறோம். எல்லா தக்காளியும் இது போல் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த தக்காளி சாஸு நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாண்ட்விச்சுக்கு தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்சு ஃப்ரை பண்ணால் அது தொட்டுக்க யூஸ் பண்ணிக்கலாம். சில இட்லி தோசை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் பல வகையில் யூஸ் ஆகும். இந்த மாதிரி தக்காளி விலை கம்மியாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும். பசங்கள் இந்த ப்ரெட்டில் இதை தடவி சாப்பிட்றதுக்கு சீஸு இந்த கெச்சப்லாம் தடவி சாப்பிட்டா அதுக்கு பசங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல உபயோகம் இருக்குது. அந்த 1 கிலோ தக்காளி இதை போல் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒரு பூண்டு ஒரு 10 பல், வெங்காயம் 1 இதை போல் சின்னதாக கட் பண்ணி, ஒரு சின்ன பீட்ரூட் 1 அதையும் சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வைக்கிறோம். குக்கராக இருந்தால் ஒரு 2 விசிலு ஓரளவுக்கு நல்லா 2-3 விசில் ஓரளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. நம்ம இதை போல் ஒரு பாத்திரமாக இருந்துச்சுன்னா நல்லா மூடி வேக வைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக்கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வெந்து வருது. நல்லா வெந்த உடனே இதை நம்ம என்ன செய்யணுனாக்கா, பிளண்டர் இருந்தால் பிளண்டரில் போட்டு அடிக்கலாம். இல்லாட்டி ஆற விட்டு மிக்சியில் அடிக்கணும். அதுக்கு முதல்ல இது நல்லா வேகட்டும். நல்லா பசுப்பமாக வேகணும். இந்த பீட்ரூட்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்லா வெந்து நம்ம கலர் பொடி கொடுக்காம நம்ம கலருக்காக நம்ம பீட்ரூட் கொடுத்துருக்குறோம். கலர் பொடி நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லை, ஃபுட் கலரு. அதனால் நம்ம பீட்ரூட் கொடுத்துருக்குறோம். அது நல்லா கலருக்கு நல்லா சாப்பாக திக்காக இருக்கும். அதுக்காக நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூனும், உப்பு தேவையான அளவு, வினிகர் ஒரு 4 டேபிள் ஸ்பூனு எடுத்துக்கிறோம். இதை இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு அடிச்சிட போகிறோம். அடித்து எடுத்த பிறகு ஒரு வடிகட்டியை வச்சு அந்த திப்பிலாம் இருக்கு இல்லையா, கேரட்டு தக்காளி இதில் உள்ள அந்த திப்பியெல்லாம் இருக்கும், அதனால் அதெல்லாம் வடிகட்டி எடுக்கிறோம். இதெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்த பிறகு சக்கையை தூக்கி போட்டுட்டு அந்த தக்காளி சாஸு இருக்கா, அதில் நம்ம உப்பு, மிளகாய்த்தூள், வினிகரு இது எல்லாத்தையும் போட்டு திருப்பி நம்ம அதை காய்ச்சிரும். சீனி, சுகர் ஒரு 3 டீஸ்பூனு போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம திருப்ப திக்காக ஆகணும் இல்லையா, தண்ணி மாதிரி இருக்குது, லூஸாக இருக்குது. இது திக்காக ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம காய்ச்சிரும். இதை
நல்லா வெந்து நல்லா சுண்டி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும். உப்பு பத்தக்கட்டி உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா வெந்து சுண்டி வந்துடுச்சு. தக்காளி கெச்சப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வேக விடுங்க. எல்லாம் வெந்த பிறகு இந்த மாதிரி திக்காக இந்த கான்சிஸ்டன்சியில் இருக்கும். இதான் அதோடைய பக்குவம். ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம ஊற்றினோம்னா இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப திறந்து ஓடிடக்கூடாது. அதுதான் இதோடைய கரெக்டான பதம். இந்த மாதிரி மெதுவாக இறங்கும். இதை நம்ம ஒரு பாட்டில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எப்போ தேவையோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை போல் செஞ்சு அசத்துங்க. இது போல் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். Thank you for watching.